சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரும் 5ஆம் தேதி கட்சி அலுவலகம் வரவுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் நேற்று அதிமுக கட்சி அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தினகரன் ஆதரவாளர்கள் அதிமுக அலுவலகத்திற்கு வருவார்கள் என கருதப்படுகிறது. அதனால் அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அம்மா அணியை வழிநடத்த டிடிவி தினகரன் திட்டமிட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் அணியும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் தனித்தனியாக ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தின. கட்சியை இணைப்பது குறித்த பேச்சுவார்த்தையே இந்த கூட்டங்களில் பிரதானமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதிமுக அம்மா அணியில் இருந்து ஒதுங்கியிருந்த டிடிவி தினகரன் வரும் 5ஆம் தேதி முதல் கட்சியை வழிநடத்தப் போவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தினகரனை எதிர்கொள்வது தொடர்பாகவும் பிளவுபட்ட இரு அணிகளையும் இணைப்பது குறித்தும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அணிகள் இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், ஆட்சியையும் கட்சியையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வழிநடத்துவதாக தெரிவித்தார். உதாரணத்துக்கு 17,074 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வரும்போது கூட மேடையிலே ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். எனவே அதையெல்லாம் கேட்டு பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதற்காக இணக்கமாக இருக்கின்றோம். அதை நீங்கள் வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் அதில் என்ன சந்தேகம்? நம்முடைய கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துவது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2 பேர் சைடும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் சரி, அதே போல ஓபிஎஸ் அண்ணனும் சரி, 2 பேர் கண்டிப்பா இணைவாங்க. அதுக்கு எல்லா இதுவும் தொண்டர்கள்லாம் எல்லா பக்கம் போறோம், அவங்களும் எல்லா பக்கம் போறாங்க. மீட்டிங் நடந்துருக்கு. எல்லாமே அந்த யாருங்க கூடி வரும் நல்ல செய்தி வரும். இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது வீட்டில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். அணிகள் இணைப்பு குறித்து அமைச்சர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பாக பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், அது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினர். சார், இரு அணிகள் இணைப்பது குறித்து தலைமை அலுவலகத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றதெல்லாம் சொன்னாங்க. இரு அணிகள் இணைய வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தகவல் தெரியல தம்பி. இந்நிலையில் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்த டிடிவி தினகரன் இன்று பெங்களூரு செல்கிறார். இதனால் அதிமுக அணிகளில் ஓரிரு நாட்களில் முக்கியத்துவமான நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.